அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று 30/5/2023 ஹூத் தப்சீர். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வசனங்கள் 1 முதல் 4, அத்தியாயம் 10 தப்சீர். ஆதாரபூர்வமான ஹதீஸ் ஒன்றில் வந்துள்ளதாவது, ஒருமுறை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்தபோது சஃபா மலை குன்றின் மீது ஏறி தம்முடைய குறைஷி குலத்தைச் சேர்ந்த குடும்பத்தாரில் நெருங்கிய உறவினர் முதல் தூரத்து உறவினர் வரை அனைவரையும் ஒவ்வொருவராக பெயர் சொல்லி அழைத்தார்கள். இதையடுத்து அவர்கள் அனைவரும் நபி அவர்களிடம் ஒன்று திரண்டனர். அப்போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், குறைஷி பெருமக்களே, ஒரு குதிரை படை உங்களை தாக்குவதற்காக இந்த மலை அடிவாரத்திலிருந்து காலை வேளையில் அல்லது மாலையில் உங்களிடம் வரப்போகிறது என்று நான் உங்களிடம் தெரிவித்திருந்தால் நீங்கள் என்னை நம்பியிருப்பீர்களா என்று கேட்டார்கள். மக்கள், நாங்கள் உம்மிடமிருந்து இதுவரை எந்த பொய்யையும் அனுபவித்ததில்லையே, அவ்வாறு இருக்க இதை நாங்கள் நம்பாமல் இருப்போமா என்றனர். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அப்படியாயின் என் மார்க்கத்தை நீங்கள் ஏற்க மறுத்தால் இறைவனின் கடுமையான வேதனை ஒன்று உங்களை எதிர்நோக்கி உள்ளது என்று உங்களை நான் எச்சரிக்கிறேன் என்று கூறினார்கள். அடுத்த வசனம் 3இல், மேலும் உங்கள் இறைவனிடம் பாவ மன்னிப்பு கோருங்கள், பின்னர் அவனிடம் பாவ மீட்சி பெறுங்கள் என நபியே நீர் கூறுவீராக என்று தெரிவிக்கின்றது. அதாவது, கடந்த காலங்களில் நீங்கள் செய்த பாவங்களுக்காக இறைவனிடம் பாவ மன்னிப்பு கோருங்கள். இனி வரும் காலங்களில் அத்தகைய பாவங்களிலிருந்து வல்லமையும் மாண்புமிக்க அல்லாஹ்விடம் மீட்சி பெறுங்கள். தொடர்ந்து அதே நிலையில் நிலைத்திருங்கள் என்று உங்களுக்கு நான் கட்டளையிடுகின்றேன். அடுத்து, அவ்வாறாயின் அவன் உங்களுக்கு குறிப்பிட்ட தவணை வரை நல்ல வசதிகளை வழங்குவான், மேன்மையுடைய ஒவ்வொருவருக்கும் அவரது மேன்மையை வழங்குவான் என்று அந்த வசனம் கூறுகின்றது. அதாவது, அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கோரி பாவ மீட்சி பெறும்போது அவன் உங்களுக்கு இம்மையில் குறிப்பிட்ட தவணை வரை நல்ல வசதி வாய்ப்புகளை வழங்குவான். மேன்மையுடைய ஒவ்வொருவருக்கும் அவரது மேன்மையை மறுமையில் வழங்குவான். கத்தாதா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இத்தொடருக்கு இவ்வாறே பொருள் கூறியுள்ளார்கள். மற்றொரு வசனத்தில், ஆணாயினும் பெண்ணாயினும் யார் இறை நம்பிக்கை கொண்ட நிலையில் நல்லறம் புரிந்தாரோ அவரை நாம் இம்மையில் தூய்மையான மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழச் செய்வோம். இம்மையில் அவர்கள் நல்லறம் புரிந்து கொண்டிருந்ததற்காக அவர்களுக்கான பிரதிபலனை அவர்களுக்கு நாம் மறுமையில் நிச்சயமாக வழங்குவோம் என்று அல்லாஹ் தெரிவிக்கின்றான். ஆதாரபூர்வமான ஹதீஸ் ஒன்றில் காணப்படுவதாவது, ஒருமுறை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அவர்களிடம், நீர் அல்லாஹ்வின் அன்பை நாடி செல்கின்ற எந்த ஒரு செலவாயினும் அதற்கு பதிலாக உமக்கு பிரதிபலன் வழங்கப்படாமல் இராது. எந்த அளவுக்கு எனில், உம்முடைய மனைவின் வாயில் நீர் ஊட்டுகின்ற ஒரு கவளம் உணவும் கூட உமக்கு பிரதிபலன் வழங்கப்படும் என்று கூறினார்கள். மேன்மையுடைய ஒவ்வொருவருக்கும் அவரது மேன்மையை வழங்குவான் எனும் இத்தொடருக்கு நபி தோழர் இப்னு மசூத் ரலியல்லாஹு அவர்கள் அளித்த விளக்கமாவது, ஒருவர் ஒரு தவறு செய்தால் அவருக்கு ஒரு குற்றம்தான் பதிவு செய்யப்படும். ஆனால் ஒருவர் ஒரு நன்மை செய்தால் அவருக்கு 10 நன்மைகள் எழுதப்படும். அவர் செய்து கொண்டிருந்த ஒரு தவறுக்காக இவ்வுலகிலேயே அவருக்கு தண்டனை அளிக்கப்பட்டுவிட்டால் அவர் செய்த நன்மைகளுக்கான 10 நன்மைகளும் அவருக்காக எஞ்சி இருக்கும். இவ்வுலகில் அவருக்கு தண்டனை அளிக்கப்படவில்லையாயின் 10 நன்மைகளில் 1 மட்டும் கழித்து கொள்ளப்படும். மீதியுள்ள 9 நன்மைகள் அவருக்கு எஞ்சி இருக்கும். இவ்வாறு இப்னு மசூத் ரலியல்லாஹு அவர்கள் விளக்கமளித்த பின்னர், ஒவ்வொரு ஒன்றுகள் தீமைகள் அவருடைய 10களை நன்மைகளை விட மிகைத்து விட்டால் அவர் அழிந்து போக வேண்டியதுதான் என்றார்கள். அடுத்த தொடரில், நீங்கள் புறக்கணித்தால் நிச்சயமாக நான் உங்கள் விஷயத்தில் ஒரு பெரிய நாளின் வேதனையை பற்றி அஞ்சுகிறேன் என்று நபியே நீர் கூறுவீராக என அல்லாஹ் தெரிவிக்கின்றான். இந்த தொடர் அல்லாஹ்வின் கட்டளைகளை புறக்கணித்து இறை தூதர்களை ஏற்க மறுக்கின்றவர்களுக்கு கடும் எச்சரிக்கையாகும். அவர்களை மறுமை நாளின் வேதனை அடைந்தே தீரும், அதில் ஐயம் ஏதுமில்லை. இன்ஷா அல்லாஹ் நாளை தொடரும்.